நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலகி உள்ள நிலையில் ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளுடன் காளியம்மாள் தரப்பு தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் அடுத்த மாதம் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெறும் சங்கமம் எனும் நிகழ்ச்சியில் சமூக செயற்பாட்டாளராக காளியம்மாள் பங்கேற்கிறார். திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் என அரசியல் பிரபலங்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் காளியம்மாள் சமூக செயற்பாட்டாளராக ஒரே மேடையில் கலந்து கொள்வது குறித்து விரிவாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் பெண் தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்தவர் காளியம்மாள். 2019ஆம் ஆண்டு வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 60,515 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நாம் தமிழர் கட்சியில் நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் தனக்கான தனி செல்வாக்கை உருவாக்கும் முயற்சிகளை காளியம்மாள் மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியில் ஒட்டி கொண்டிருக்கும் பிசிறு என விமர்சித்து காளியம்மாளை சீமான் இழிவாக விமர்சித்தார். அதில் ஒரு வார்த்தை ஒட்டி கொண்டிருக்கும் பிசிறு என்பது காளியம்மாளை சீமான் கடுமையாக இப்படி விமர்சித்த ஆடியோவும் வெளியானது. முதலே அக்கட்சியில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்து வந்த காளியம்மாள் ஒரு சில நிகழ்ச்சிகளில் மட்டுமே சீமானுடன் காளியம்மாள் பங்கேற்று வந்தார். மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவரை சீமான் வெறும் 10 நிமிடங்கள் தான் சந்தித்தார் என சீமான் முன் வரிசையில் அமர்ந்திருக்க காளியம்மாள் பேசினார். இதற்கு அதே மேடையிலேயே சீமான் பதிலும் கொடுத்தது பெரும் சர்ச்சையானது. இந்த சர்ச்சை பேச்சுக்கு பின்னர் காளியம்மாள் முற்றிலும் நாம் தமிழர் கட்சி நடவடிக்கையில் இருந்து ஒதுங்கி கொண்டார். அண்மையில் சீமான் அளித்த பேட்டியிலும் காளியம்மாள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தனக்கான தனி கூட்டத்தை காளியம்மாள் உருவாக்க முயற்சித்ததாகவும் அந்த பேட்டியில் சீமான் குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியும் காளியம்மாள் கட்சியின் முக்கிய நிர்வாகி அல்ல என கூறியிருந்தார். இதனிடையே நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறுவது என முடிவெடுத்த காளியம்மாள் அடுத்து எந்த கட்சிக்கு செல்வது என்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், அதிமுக ஆகிய கட்சிகளுடன் காளியம்மாள் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாயின. ஆனால் தற்போது திமுக தரப்புடனும் காளியம்மாள் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த மும்முனை பேச்சுவார்த்தை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் என அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகியுள்ள காளியம்மாள் அடுத்த மாதம் தூத்துக்குடி மணப்பாட்டில் திமுக சார்பில் நடைபெறும் சங்கமம் எனும் நிகழ்ச்சி அழைப்பிதழில் சமூக செயற்பாட்டாளராக காளியம்மாள் பங்கேற்கிறார் என குறிப்பிட்டுள்ளது. இந்த அழைப்பிதழ் வெளியான நிலையிலும் திமுக, காங்கிரஸ் என பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரபலங்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியிலும் காளியம்மாள் ஒரே மேடையில் சமூக செயற்பாட்டாளராக பங்கேற்பதை பார்க்கும்போது காளியம்மாள் திமுகவில் இணைவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சமீபத்தில் தந்தை பெரியார் மற்றும் அவருடைய கொள்கைகளை வெளிப்படையாக விமர்சித்த சீமானின் செயல்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்த நாம் தமிழர் கட்சியின் பல முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சியில் இருந்து வெளியேறி திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளில் இணைந்து வரும் நிலையில் சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாளும் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.